சிறகடிக்க ஆசை சீரியலை பற்றி பார்ப்போம் வாங்க. சீதா பேசுவதை பார்த்து அருணுக்கு சீதா மீது காதல் வருகிறது. அதே நேரத்தில் அருணை மாட்டி விட்டது குறித்து முத்து மீனாவிடம் சொல்ல மீனா முத்துவை திட்டுகிறார். அருண் வீட்டிற்கு சீதா சென்றிருக்கிறார். அங்கு அருண் சோகமாக இருப்பதை பார்த்து சீதா என்னவென்று விசாரிக்கிறார். அப்போது அருண் தன்னை இன்ஸ்பெக்டர் செய்த விஷயத்தை சொல்கிறார். எதற்காக என்று சீதா விசாரிக்கும்போது, நான் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை என்று மெடிக்கலுக்கு மருந்து வாங்க போனேன். அப்ப டாக்டர் போன் பண்ணனார். அதனால் பேசிக்கொண்டே ஹெல்மெட் இல்லாமல் போயிட்டேன். அதை ஒரு ரவுடி வீடியோ எடுத்து சோசியல் மீடியாவில் போட்டிருக்கிறார் என்று சொல்ல, நீங்கள் ரூல்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவீங்களே, நீங்களே இப்படி போகலாமா என்று கேட்கிறார். அருணோட அம்மா, உனக்கு எவ்வளவு மனசு கஷ்டமாக இருந்திருக்கும், அதையெல்லாம் பெருசாக எடுத்துக்காதுன்னு அருணுக்கு ஆறுதல் சொல்கிறார். இப்போ சீதா சொல்கிறா, இதையே நல்லதுன்னு நினச்சிக்கோங்க. உங்கள் அம்மாவோட இருக்க முடியலேன்னு நீங்கள் எவ்வளோ ஃபீல் பண்ணீங்க. இந்த 3 நாள் உங்கள் அம்மாவோட இருந்து அவங்கள நல்லா கவனிச்சுக்கன்னு சொல்லிட்டு கிளம்புகிறார். அப்போது சீதா போன பிறகு சீதாவை பற்றி அருண் யோசித்து கொண்டு இருக்கிறார். மறுபக்கத்தில் முத்து வீட்டுக்கு வந்து மீனாவிடம் ஸ்வீட் கேட்கிறார். என்ன விஷயம் என்று மீனா கேட்டதும் நடந்த விஷயத்தை முத்து சொல்ல, மீனா நல்ல வேலை ஸ்வீட் பண்ணலை என்று சொல்கிறார். ஏன் அப்படி சொல்கிற என்று கேட்க, அதற்கு அவர் அவசரத்தில் மெடிக்கல் ஷாப்புக்கு போயிருக்கிறான்னு சொல்கிறீங்க. என்ன பிரச்சனையோ என்னமோ, நீங்கள் எதுக்கு இப்படி பண்ணினீங்கன்னு திட்டுகிறார். அன்னைக்கு நானும் தான் நோ என்றில் அவசரத்தில் போனேன், எனக்கு ஃபைன் போடலையா என்று முத்து கேட்டதும், இது அவருடைய வேலை என்று மீனா சொல்கிறார். அப்போது நான் இதை பண்ணியிருக்க கூடாதா என்று முத்து கோபமாக கேட்கிறார். அவருக்கு ஒரு சட்டம், எனக்கு ஒரு சட்டமா அப்படின்னு கோபமாக கத்திட்டு போகிறார் முத்து. அதற்கு மீனா, புருஷன் தப்பு பண்ணனா பொண்டாட்டி கண்டிச்சு தான் ஆகணும் என்று அன்பாக சொல்கிறார். மறுநாள் காலையில் முத்து மீனாவை அழைத்து கொண்டு கார் ஓட்ட சொல்லி கொடுக்கிறார். முதல்ல உட்காந்து என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கும்போது மீனா சரியாக ஓட்டாததால் முத்து மீனாவிடம் பேசிக்கொண்டு இருப்பதை பார்த்து ஸ்ருதி ஃபோட்டோ எடுக்கிறார். இதை நான் சோசியல் மீடியாவில் போடுறேன், அதை பார்த்து நிறைய பேர் வருவாங்க என்று ஸ்ருதி சொல்கிறார். மீனா கார் ஓட்டி கொண்டு இருக்கும்போது ஒரே தவறை மீண்டும் மீண்டும் செய்ய டென்ஷன் ஆகிற முத்து மீனாவே திட்டுகிறார். இதனால் கடுப்பான மீனா, ஒருத்தருக்கு தெரியாத விஷயத்தை கற்று தரும்போது இப்படி தான் திட்டுவீங்களா? என்கிட்டயே இப்படி திட்டுறீங்களே, உங்ககிட்ட டிரைவிங் பழக வர்றவங்களை இப்படி திட்டினீங்கன்னா எப்படி வருவாங்க? அன்னைக்கு ஒரு நாள் என்னை பார்க்க நீங்கள் பூ கட்டுற இடத்துக்கு வந்திருந்தீங்க. நானும் பூக்கட்டி பழகிறேன்னு நீங்கள் சொன்னதும் நான் எப்படி உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், அது மாதிரி தானே நீங்கள் எனக்கு சொல்லி கொடுக்கணும்னு மீனா கேட்குறாள். முத்து உடனே, மீனா குட்டி செல்லம், கீரை இப்படி போடுங்க அப்படி போடுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறார். அதைத் தொடர்ந்து டான்ஸ் கிளாஸில் விஜயா, பார்வதி, சிந்தாமணி 3 பேரும் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். அங்கு ரதியும் அவருடைய காதலரும் வெயிட் மிஷின் வாங்கிட்டு வர்றாங்க. அது பற்றி விஜயா விசாரிக்க, டான்ஸ் கிளாஸில் எல்லோரும் உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கணும், நாம் எவ்வளவு வெயிட் இருக்கிறோம் என்று அதை தினமும் பார்த்தால் நம்முடைய ஆரோக்கியம் தெரிந்துவிடும் என்று சொன்னதும், இது நல்ல ஐடியா என்று விஜயா பாராட்டுகிறார். பிறகு எல்லோரும் வெயிட் பார்க்கிறார்கள். இப்படியாக இன்றைய எபிசோட் முடிவடை